அனைவருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரி இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, க்ரோ ஆப்பில் எப்படி ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐடிசி ஸ்டாக்ஸை பை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே சர்ச் இன்ஜினில் நீங்கள் ஐடிசின்னு டைப் பண்ணிங்கனாக்கா ஐடிசி ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஐக்கான் ஒன்று ஓப்பன் ஆகும். ஐடிசி அப்படின்னு டைப் பண்ணாக்கா ஐடிசி ஸ்டாக் அப்படின்றது ஓப்பன் ஆகும். நீங்கள் ஐடிசி ஸ்டாக் அப்படின்றத கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஐடிசியோட பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ராடே லோ, இன்ட்ராடே ஹை, 52 வீக் லோ, 52 வீக் ஹை, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பு, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிஇ ரேஷியோ, அப்புறம் டெப்ட்டு எவ்வளோ இருக்குது, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது அங்கேயே காமிச்சிருப்பாங்க. அடுத்து ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்றது அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நெட்ஒர்த் எவ்வளோ இருக்குன்றதும் காமிச்சிருப்பாங்க. அடுத்து கம்பெனி அபவுட்டில் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சிஓ யார், எப்போ கம்பெனி ஆரம்பித்தாங்க அப்படின்றதெல்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்கு இந்த செப்டம்பருது இல்லை டிசம்பருது எவ்வளோ இருக்குது அப்படின்றத அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஈவெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே போனஸு, ஸ்ப்ளிட்டு, ரைட்ஸு டிவிடெண்ட் எதாக இருந்தாலும் அங்கே தான் ஈவெண்ட்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இப்போ ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 15. அடுத்து ஸ்டாக் நம்ம எப்படி பை பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பைன்ற ஒரு ஆப்ஷனு, செல்லுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே, டெலிவரி 2 ஆப்ஷன் இருக்கும். இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 3:30 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். டெலிவரி பார்த்தீங்கன்னா எப்போனாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குவான்டிட்டின்ற இடத்துல பிஎஸ்சி, என்எஸ்சி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் இப்போ வாங்க போகிறது பிஎஸ்சியில் வாங்க போகிறேன். அடுத்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டரு, மார்க்கெட் ஆர்டர் 2 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர்னாக்கா அங்கே மேலே போட்டிருக்கிற ப்ரைஸ்லேயே தான் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். லிமிட் ஆர்டர் தான் எனக்கு வேணும். நான் ₹370 நான் ஆர்டர் இப்போ போட்டுக்க போகிறேன். 370ன்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு மேலே எத்தனை குவான்டிட்டி அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணணும். 370 மேலே 10 அப்படின்ற குவான்டிட்டி போட்டு பைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ரிக்வெஸ்ட் ஆகிடும். டன்னுன்னு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸில் போய் பார்த்தோன்னா ஐடிசியோட ஆர்டர் அங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். அது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 10, ப்ரைஸும் அங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணுறதுனாக்கா நம்ம கேன்சல்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னாக்கா ஆர்டர் கேன்சல் ஆகிடும். கன்ஃபார்ம் கேன்சல் கேட்கும். கேன்சல் கொடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனது பார்த்திங்கன்னா அது ஒரு இங்கே ரெட்டில் காட்டியிருக்காங்க. அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகிருக்கும். நம்ம வேறு ஆர்டர் ஏதாவது ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி அந்த கம்பெனியை நம்ம ஆர்டர் போட்டு வேறு கம்பெனியை பை பண்ணிக்கலாம். இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.